சினிமா சினிமான்னு சொல்லிட்டு இருந்த அண்ணே வாயால இப்ப அவர் வாயில இருந்து வர வார்த்தை எல்லாமே அரசியல். அரசியல் 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 அரசியல். ஏன்னா அண்ணே அரசியல் வந்து 1 வருஷம் முடிஞ்சுச்சு. போன வீடியோல தளபதி அரசியல் என்ட்ரி பத்தி பல இடங்கள்ல பதிவு பண்ணிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ இப்ப பாக்குற நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அப்படியா? பார்க்கலாம். இன்னும் ஆழமா போனா இன்னும் நிறைய சிக்குது. இருக்கு சார், இருக்கு சார், இருக்கு சார். சேம் பீஸ்ட் இன்டர்வியூலயும் பாலிடிக்ஸ் என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அப்பவே. மேக் இட் ஷார்ட். தளபதி தலைவன் ஆகணும்னு விருப்பம் இருக்கா? இந்த 30 இயர்ஸில் இந்த ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு நடிகனை அவங்க பார்த்து படிப்படியாக வளர்த்து அவங்க ஆசையாக கூப்பிடுற அந்த தளபதி ஆக்குனதுலாம் ரசிகர்கள் தான். அந்த தளபதியை தலைவனாக்கி பார்க்கணுமா வேணாமாங்கிறதும் அவங்க தான் டிசைட் பண்ணணும். பட் ரசிகர்கள் ப்ளஸ் அந்த சுச்சுவேஷன்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ தகுந்த மாதிரி இப்போ மாறணுன்னா மாறி தானே ஆகணும். ஆனா இதெல்லாம் விட தரமான சம்பவம் சர்க்கார் ஆடியோ லான்ச்ல நடந்திருக்கும். இந்த தேர்தலெல்லாம் போட்டிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல, நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிக்க போறோம். படத்தை சொன்னேன், படம் 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 படத்தை சொன்ன பிடிச்சிருந்தா படத்துக்கு ஓட்டு போடுங்க. படத்தோட ஆடியோ லான்ச்ல மட்டும் இல்ல, படத்துக்குள்ளே பல அரசியல் இருக்கும். எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம அண்ணன் தான் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அது பல இடங்கள்ல ஃப்ரேம் ஆயிருக்கும். டிவி கேசாங்களையும் வந்திருக்கும். கடைசியா ஒரே ஒரு வசனம், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்ன்றது என்னுடைய லட்சியம். அப்படியே சினிமால இருந்து கட் பண்ணி அரசியல் வந்தா, சரிப்பா உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். சோ இப்ப அண்ணன் சினிமா விட்டுட்டு ஃபுல்லா அரசியலா இறங்கிட்டாரு. அதான் இறங்கியாச்சு. தளபதி அண்ணா, நீ தானே 2024 சிஎம், நீ வானா. சினிமா மேடைக்கு அப்புறம் அவர் பார்த்த ஒரு மிகப்பெரிய மேடைனா அது அவரோட முதல் மாநாடு. வேலை படுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்ப்பா. சினிமாக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல ஸ்பீச்லாம் சும்மா நெருப்பா இருந்தது. நெஞ்சல் கொடி இருக்கும். மாநாடு ஸ்பீச் எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் நெத்தியடி தக் பறந்துச்சு. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி. பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸ்க்கு நான் அப்புறம் வரேன். உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன அப்படி கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதுதான் எங்களோட அடிப்படை அஜெண்டா. இந்த 3த்துக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்ன? 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. நம்ம ஊர் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லா அம்சமும் வந்துருச்சு ப்ரோ. 5 minutes later. பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இப்போ அண்ணன் கதறல் சத்தம்னு சொன்னார் இல்லையா, இந்த மாநாட்டில் இப்போ ஓப்பனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன். பாப்போம் பாப்போம் பாப்போம். இது எந்த அளவுக்கு உண்மைனா பல கட்சிகளை சொல்லலாம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் எடுத்துப்போம். What bro? It's very wrong bro. 6 months later. What bro? It's very wrong bro. The next day. What bro? Why bro? நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. What bro? ஏன் bro? Why bro? இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. நீ எல்லாம் பேசலாமா? Flashback. கதறல் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன். கதறல் சத்தம் எப்படி இருக்கு?
தளபதியோட முதல் மாநாட்டில் அரசியல் மேடையில் சினிமா பத்தி பேசியிருப்பாரு. அது பயங்கர வைரல் ஆச்சு. சினிமானா என்ன, வெறும் டான்ஸ், பாட்டு, ஃபைட், காமெடி, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? கூத்து அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வில்லாம கொண்டாட்டமா பேசும். எப்படி அவர் அரசியல் மேடையில் சினிமா பேசினாரோ அதே மாதிரி சினிமா மேடையில் அரசியலும் பேசியிருப்பாரு. வீட்டில் ஒரு குட்டி பையன் ஆசையா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான், அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான், அப்பாவோட சேர்ல ஏறி டொயினி ஏறி உட்காந்துக்குவான். அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது, தொலைன்னு இருக்கும். வாட்ச் கையிலேயே நிற்காது. அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா, அது அவனுக்கு தகுதியா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை. அவர் யாரை சொல்றாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்பா சட்டை, அப்பா மாதிரி ஆகணும்னு கனவு, இதெல்லாம் என்ன தவறு? தேவையில்லாம தேர் இழுத்து தெருவில் விடுறானே. இப்போ ரீசெண்டா அண்ணன் டிவிகே கட்சியோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா ஒன்று நடத்தினாங்க. சரிங்க. அங்க அண்ணன்ட்ட இருந்து எல்லா அரசியல்வாதியோட ட்ரோலுமே செம ஃபன்னா நடந்திருக்கும். இந்த அரசியல்னாலே வேற லெவல் தான்ல. யார் யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது, யார் யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன, திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி கொடுத்து விட்டானே. இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதான் ரொம்ப முக்கியமான விஷயம், மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கைனா இப்போ ஆல்ரெடி நம்ம கல்வி திட்டத்தில் 2 லாங்குவேஜ் இருக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொரு மொழி எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும்னு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்படி அவங்க கல்வி திட்டத்தில் கொண்டு வந்தாதான் மத்திய அரசு கிட்ட இருந்து கிடைக்கிற நிதியுமே தமிழ்நாட்டுக்கு தருவோன்னு ஒரு பிஸ்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம மாநில அரசாங்கமும் மும்மொழி கொள்கையை எதிர்த்து நிற்கிறாங்க. அதுக்கு தான் அந்த ஹேஷ்டாக் போட்டது. இப்போ அந்த இஷ்யூ பற்றி விஜய் அண்ணாவும் பேசுறாங்க. மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க. இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணும். அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். பாஸ் கேட்கும் போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இந்த ஸ்பீச்ல இருந்து அப்படியே மாநாடு ஸ்பீச் போனோம்னா, இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? ஆமா. சரி, ஓகே, பேக் டு டாபிக். தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சார். அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சார். எப்படி ப்ரோ? நாடு எங்க சார் போகுது? எங்க போகுது என் நாடு எங்க போகுது? இப்போ விஜய் அண்ணா இதுக்கு முன்னாடி பேசின எல்லா மேடைகள்லையுமே பல அரசியல்வாதிகளை தாக்கி பேசியிருப்பாரு. ஆளுங்கட்சியுமே ஆழமா தாக்கியிருப்பாரு. எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா. ஆனா அண்ணே ஸ்பீச்ல இவ்வளவு தாக்குதல் நடத்தியும் யாரோட பேரையுமே நேரடியா பயன்படுத்திருக்கவே மாட்டாரு. ஏன்? பயம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மாநாட்டிலே இதுக்கான பதில சொல்லியிருப்பாரு. என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான், யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான். இவனுக்கு என்ன பயமா? நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல. இருந்தாலும் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட், ஒருவேளை லைட்டா பயம் இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ண வந்த வீடியோ தான் அது. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும், பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை சொன்ன ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும். இப்ப பாரு சீன. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேல
மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தளபதி சினிமால இருந்து அரசியல எந்த காலத்துக்கு பேச போனாலும் குடும்பத்துல ஒருத்தரா அவர் சொல்றது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? திருப்பி என்னால என்ன செய்ய முடியும் நண்பா? நீங்க தான் எனக்கு எல்லாமே. என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்புக்கு ஈடாக. 2026 இதோ இப்ப அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். உங்களுடைய மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும். இதான் என்னோட டார்கெட்டும். நான் சாகுற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும். அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது. பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரல்லையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை? நானும் உங்ககிட்ட நிறைய பேசிட்டேன். இதுக்கு மேல உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். விஜய் சார் ஃபேனா இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. நீ யாராட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோட படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். ஆமா.